ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் பருப்பு தான் பண்ண போகிறோம். இந்த மாங்காய் பருப்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பண்ணுறதுக்கு பெரிய சைஸில் ஒரு மாங்காவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாங்காவில் இருந்து பாதி மாங்காவை மட்டும் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுப்பில் குக்கரை வச்சு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை நான் 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பையும் 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை 2ஆக உடைச்சி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். குக்கரை மூடி போட்டு மிதமான தீயில வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு 3 விசிலில் மாங்காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு மத்தை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசிச்சாச்சு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டை தோலோடு தட்டிட்டு சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம மசிச்சு வச்ச மாங்காய் பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப சுவையான மாங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த மாங்காய் பருப்பு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்தியோட சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.